காஞ்சிபுரம் விடியா மாநகராட்சி கருத்தடை என்ற பெயரில் நாய்களை சித்திரவதை செய்வதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பெட்கேர் ஃபவுண்டேஷன் என்ற தனியார் நிறுவனத்துடன் இணைந்து நாய்களுக்கு கருத்தடை செய்யும் மாநகராட்சி கருத்தடை செய்ய நாய் ஒன்றிற்கு 1650 ரூபாய் செலவு செய்வதாக கணக்கு காட்டுகிறது. ஆனால் ஒரு நாய்க்கு 100 ரூபாய் கூட செலவு செய்வதில்லை என்றும், நாய்களுக்கான கருத்தடையில் விதிமுறைகள் எதையும் பின்பற்றாததால் நாய்கள் இறப்பதாகவும் பல நாய்கள் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருப்பதாகவும் பொதுமக்களுக்கு நோய் தொற்று அபாயம் உள்ளதாகவும் புகார்கள் எழுந்துள்ளன. ஸ்டாலினின் திமுக அரசு மக்கள் வரிப்பணத்தை கொள்ளையடிப்பதிலேயே குறிக்கோளாக இருப்பதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அதுக்கப்புறம் வெயிட் பார்க்காம எப்படி அனஸ்தீசியா கொடுத்துருப்பாங்கன்னு தெரியல. நாங்க அன்னைக்கு 10 டாக்ஸ் பார்த்தோம், ப்ளீடிங் ஆயிருந்தது. அதுக்கப்புறம் சண்டே பார்த்தா அது காணோம். அதுக்கப்புறம் நேத்தி பிடிச்சிருக்காங்க டாக்ஸ், இன்னைக்கு பிடிச்சிருக்காங்க. இன்னைக்கு 23 டாக்ஸ் உள்ள பிடிச்சி வச்சிருக்கான்றாங்க. நாங்க நேத்து ஈவினிங் இதே மாதிரியே வந்தோம். இதே மாதிரிதான் நீங்க யாரும் உள்ள வந்து பாக்குறதுக்கு அப்படின்ட்டு எங்களை அனுமதிக்கல. இப்பயும் திருப்பி வந்தா இப்பயும் உள்ள விட மாட்டேன்ட்டு லாக் பண்ணிட்டு உள்ளதா இருக்காங்க. அவங்க நாய்க்கு ப்ராப்பரா கருத்தடை பண்றது கிடையாது. பண்ணாலும் எப்படி பண்றாங்கன்னா ப்ராப்பரா பண்றது கிடையாது. நாயை ரத்தத்தோட அப்படியே வெளில விட்டுருறாங்க. ரத்தத்துல எவ்வளவு நோய் பரவும் ஜென்ரல் நாலேஜ் இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும். இது நாய் பிரச்சனை இல்லைங்க, நோய் பிரச்சனை ஆயிட்டு வருது. இப்ப அதுதான் இப்போ இங்க இருக்க உண்மையே. காஞ்சிபுரம் அடுத்துள்ள மாமண்டூர் பகுதியில் அதிக அளவில் விபத்துக்களை ஏற்படுத்தி வரும் டிப்பர் லாரிகளை சிறைப்பிடித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாமண்டூர் சுற்றுவட்டார பகுதிகளில் 20க்கும் மேற்பட்ட கல்குவாரிகள் செயல்பட்டு வருவதால் நாள்தோறும் நூற்றுக்கணக்கான டிப்பர் லாரிகளில் ஜல்லி, எம்சாண்ட், மணல் கொள்ளையடிக்கப்படுகிறது. இதனால் மாமண்டூர் பகுதியில் தொடர்ந்து விபத்துக்கள் ஏற்பட்டு வருவதால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் 50க்கும் மேற்பட்ட டிப்பர் லாரிகளை சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. அழகர் கோயிலில் புரட்டாசி முதல் சனிக்கிழமையொட்டி பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான பிரசித்தி பெற்ற கள்ளழகர் கோயிலில் அதிகாலை முதல் கட்டுக்கடங்காத பக்தர்கள் கூட்டம் காணப்பட்டது. மேலும் மலைமேல் பழமுதிர் சோலை முருகன், வற்றாத நூபுர கங்கை நீரூற்று, ராக்காயி அம்மனையும் தரிசித்த பக்தர்களில் பலர் 18ஆம் படி கருப்பண்ணசாமிக்கு கிடாய் வெட்டி நேர்த்திக்கடன் செலுத்தினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே வீடு புகுந்து 6 சவரன் தங்க நகைகளை கொள்ளையடித்த நபர் சிக்கினார். பேருஹள்ளி கிராமத்தைச் சேர்ந்த செல்வ கணபதி என்பவர் வீட்டில் கைவரிசை காட்டிய ஜெகதா பகுதியைச் சேர்ந்த முத்துக்குமார் என்ற நபர் சிக்கினார். திறனற்ற திமுக ஆட்சியில் ஏவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். புரட்டாசி முதல் சனிக்கிழமையொட்டி திருப்பூர் மாவட்டம் உடுமலை வனப்பகுதியில் உள்ள ஏழுமலையான் திருக்கோவிலில் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். கோவிலுக்கு ஏராளமான பக்தர்கள் சுமார் 7 கிலோமீட்டர் பாத யாத்திரையாக நடந்து சென்று வழிபாடு செய்தனர். கோவிலில் பெருமாளை வழிபட குவிந்த பக்தர்களுக்கு தேவையான குடிநீர் மற்றும் அடிப்படை வசதிகளை அரசு செய்து தரவில்லை என குற்றச்சாட்டு எழுந்தது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. வந்தவாசி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான தெல்லூர், கடைசிக்குளம், மாம்பட்டு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பெய்த மழையால் சாலைகளில் மழைநீர் தேங்கி பொதுமக்களை கடும் அவதிக்குள்ளாக்கியது. திறனற்ற திமுக அரசு முறையாக மழைநீர் வடிகால்களை அமைக்காததால் மழைநீர் தேங்குவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் திருக்கோயிலில் புரட்டாசி மாதம் முதல் சனிக்கிழமையொட்டி திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். கோயிலில் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து வருகை தந்த பக்தர்கள் சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்த வரதராஜ பெருமாளை நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் சாலையை முறையாக சீரமைக்காத விடிய அரசுக்கு கடும் கண்டனம் எழுந்துள்ளது. கொடைக்கானல் ஏரிச்சாலையில் இருந்து 25க்கும் மேற்பட்ட மலை கிராமங்களுக்கு செல்லும் பிரதான சாலை பல இடங்களில் சிதலமடைந்து உள்ளது. இதனால் வாகன ஓட்டிகள் அவதியும் விபத்துகளும் தொடர்கதையானது. இதுகுறித்து பலமுறை புகார் அளிக்கப்பட்ட நிலையில் தற்போது அங்கு கண் துடைப்புக்காக சீரமைப்பு நடைபெறுவதாகவும் முறையாக அமைக்கப்படுவது போல் கணக்கு காட்டி வரிப்பணம் கொள்ளையடிக்கப்படுவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஜல்லிய போட்டு மேல சிமெண்ட தூவி விட்டு தண்ணிய ஊத்துறாங்க. இதுக்கு பேரு ரோடு கிடையாது, இது காங்கிரீட் இல்ல, கிடையாது. சும்மா கண் துடைப்புக்காக எதனாச்சும் ஒண்ணு செய்யணும். கண் துடைப்புக்கு செய்றீங்க, மக்களை ஏமாத்துறீங்க. அது மட்டும் தெரியுது. மக்கள் வரி பணத்தை புடிங்கிட்டீங்கன்னு ஏமாத்துறீங்க.